பாப்பாவுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிறுதானிய பாலக்கீரை கிச்சடியும் ஸ்நாக்ஸுக்கு வந்து டிராகன் ஃப்ரூட்டில் பேன் கேக்கும் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். கிச்சடிக்கு வந்து கொஞ்சமாக வரகரிசி, பாசிப்பயிறு, பச்சைப்பயிறு இது மூணையும் நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு கடுகு, சீரகம், கருவேப்பிலை, வரமிளகா, கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி, வெங்காயம், தக்காளி நம்மளுக்கு தேவையான காய்கறிலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இது கூட வந்து மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, அதுக்கப்புறம் கரம் மசாலா இது மூணையும் வந்து சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் கொத்தமல்லியும் பாலக்கீரையும் நல்லா வந்து அரைச்சி அந்த விழுதையும் சேர்த்துட்டு நல்லா கிண்டி இறக்கணும். அப்படின்னா சூப்பராக வந்து கிச்சடி வந்து ரெடி ஆயிரும். பாப்பா நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. ஸ்நாக்ஸுக்கு டிராகன் ஃப்ரூட்டில் பேன் கேக் மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். டிராகன் ஃப்ரூட் பாப்பா வந்து சாப்பிட்றதே இல்லை, பட் அது உடம்புக்கு நல்லது அப்படின்னால பேன் கேக் மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தேன். ஸோ மிக்சி ஜாரில் கோதுமை மாவு, நட்ஸ் பவுடர், கொக்கோ பவுடர், வெனிலா எசன்ஸ், கொஞ்சமாக பால் அதை மிக்ஸ் பண்ணிட்டு டிராகன் ஃப்ரூட்லாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தோசை மாதிரி நெய்யை ஊற்றி நல்லா வந்து வார்த்து எடுத்துட்டேன். பாப்பாவுக்கு இது ரொம்ப வந்து பிடிச்சிருந்தது. ஸோ பாப்பாவோட லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து சாம்பாரில் போட்ட காய்கறியில் மசிச்சு சாதம் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு கூட வந்து வாழைப்பழம், தேங்காய் வந்து வச்சுட்டு ஸ்நாக்ஸுக்கு இந்த பேன் கேக்கும் வச்சாச்சு.